கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த தவகால நாளில் இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகின்ற வார்த்தை எரேமியா 17:10. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் கிரியைகளுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு, இந்த முக்கியமான வார்த்தையை கவனிங்க, இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகின்ற வார்த்தை இதுதான். உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தின் நினைவுகளையும் சோதித்து நான் அறிகிறேன். அப்போ அவர் சொல்றார், உங்கள் வழிகளையும் கிரியைகளையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் சொல்றார். நம்ம வழி எந்த வழியில போறோம்? உலகத்தார் வழியில போறோமா? ஆமாம், வேறு வேலையில் கிறிஸ்தவங்க இப்படித்தான் சொல்லுவாங்க. ஆமாம், உலகத்தாரெலாம் நல்லா தானே இருக்காங்கன்னு சொல்லி நம்ம உலகத்தார் வழியில் போகிறோமா? பாவ வழியில் போகிறோமா? தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களுக்குள்ளே போகிறோமா? நம் வழி எப்படிப்பட்ட வழியாக இருக்கிறது? பரலோக ராஜ்யத்துக்கு போகிற இடுக்கமான வாசல் வழிக்குள்ளே போகிறோமா, இல்லை விரிவான கேட்டுக்கு போகிற விரிவான வழியில் போகிறோமா? அது மாத்திரம் இல்லை பிரியமானவர்களே, நம் கிரியைகள் எப்படி இருக்கிறது? கிரியைன்னு சொல்லும்போது என்ன போட்டிருக்கு தெரியுமா? நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஃப்ரூட் ஆஃப் ஹிஸ் டூயிங்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா! கர்த்தர் நம்மளிடத்தில் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஃப்ரூட், நம்ம கனி கொடுக்கணும். என்னன்னா, நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளின் பலன் ஃப்ரூட்டாக இருக்கணும். அவனவன் செய்கிற கிரியைகளின் பலன் என்னோடு கூட வருகிறது. பார்த்தீங்களா? அப்போது அவர் நம்மை சோதித்து அறிகிறார். வெளியில் வேஷம் போடலாம், நான் நல்ல கிறிஸ்தவன், நான் பரிசுத்தமா, ஆலயத்துக்கு நான் போகிறேன், பைபிளை தூக்கிட்டு நம்ம போகலாம், பைபிள் எடுத்துக்கிட்டு தவறாமல் நம்ம ஆலயத்துக்கு போகலாம், உபவாச கூட்டத்துக்கெல்லாம் போகலாம். ஆனால் உள்ளம் மாறாதபடிக்கு, உள்ளத்தில் பாவ சிந்தனைகளும் அருவருப்புகளும் நிறைந்திருப்பது தேவனுக்கு தெரியும். ஆராய்ந்து அறிகிறவர். நம் வாழ்க்கை கனி கொடாத வாழ்க்கையாக இருந்தால், எனக்கு 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 என் பிள்ளைங்களுக்கு என்று சிலர் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையெல்லாம் அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் வாழ்வாங்க. நம்ம என்ன வாழ்க்கை வாழணுமா? கனிதரும் வாழ்க்கை. ஆண்டவர் அன்னைக்கு அத்திமரத்தை பார்த்து சபித்தார். அப்போ நாம் இன்றைக்கு கனி கொடுக்கும்படியாய், ஆவியின் கனி கொடுக்கும்படியாய், நம் கிரியைகள் எல்லாம் ஆவியின் கனி, ஃப்ரூட் ஆஃப் ஹிஸ் டூயிங். நம்ம ஒன்று செஞ்சால் அதில் ஒரு பலன் இருக்கணும். அப்போ நம்ம செஞ்சால் பலன் நமக்கு வரக்கூடாது, மற்றவர்களுக்கு கிடைக்கும். அதுதான். அப்போ என்ன அர்த்தம்? மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். பெருமானவர்களே, நன்மை செய்ய சுற்றித் திரிந்தார். இயேசு நன்மை செய்யும்படியாய் சுற்றித் திரிந்தார். இன்றைக்கும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இயேசுவை போல, தேவனை போல நன்மை செய்யும்படியாய் நாம் சுற்றித் திரிய வேண்டும். அதுதான் இந்த இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகின்ற வார்த்தை. சுயமாய் வாழாதபடிக்கு, என் பிள்ளை நல்ல மார்க் எடுக்கணும், என் பிள்ளை நிறையா பரீட்சையில் பாஸ் ஆகணும், என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல திருமண வாழ்க்கை கிடைக்கணும், என் புருஷன் நல்லா சம்பாதிக்கணும், என் புருஷனுக்கு பதவி உயர்வு கிடைக்கணும். இது ஜபமே தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ஜபம். ஆண்டவரே, இதோ அந்த மனுஷன் குடியில் இருக்கிறான்ப்பா, அவன் குடியில் இருந்து அவனை தூக்கி எடுங்கப்பா. சபை விசுவாசியாக இருக்கலாம். நம் சபை விசுவாசிகளின் பிள்ளைகளுக்காய் ஜெபிங்க. நம் சபை விசுவாசிகளின் பிள்ளைகளுக்காய், ஊழியக்காரரின் பிள்ளைகளுக்காய் ஜெபிங்க. அந்த ஜெபம் எல்லாம் திருப்பி உங்களுக்கு தான் வரும். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். நீதியின் பலனை நம்ம அறுப்போம் நிச்சயமாய். மற்றவர்களுக்காய் நாம் ஜெபிக்கும்போது அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம் பக்கம் திருப்பி விடுகிறார். பிரியமானவர்களே, நமக்குன்னு கேட்கும்போது அது சில நேரங்கள் வாய்க்காமல் போகிறது. வேண்டாம். உண்மையிலேயே கஷ்டப்படுறவர்களுக்காய், பாவத்தில் இருப்பவர்களுக்காய், மற்றவர்கள் ரட்சிப்புக்காய் நாம் ஜெபிக்கும்போது, ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், அவனவனின் கிரியைகளின் பலன் என்னோடு கூட வருகிறது, அந்த கிரியையை நான் சோதித்து அறிகிறேன். அப்போ ஒவ்வொரு செயலும் நாம் செய்யும்போது நமக்கு என்ன பயம் இருக்கணும்? ஆண்டவர் இதை பார்த்து கொண்டு இருக்கிறாரே, இதனோட பலன் என்ன? இது கனி கொடுக்குமா? இது மற்றவங்களுக்கு பிரயோஜனமா? தேவன் இதை பார்த்து சந்தோஷப்படுவாரா என்று தெரிந்து
நாம் நம் கிரியைகள் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. வீட்டுக்குள்ளேயே சண்டை, வீட்டுக்குள்ளேயே கோபம், பக்கத்து வீட்டில் சண்டை, இப்படி நாம் நம்மளுடைய கிரியைகளின் பலன் தேவனுக்கு அருவருப்பாக இருக்கும்போது, அவர் உள்ளிருந்திருங்களை சோதிக்கிறவர். நம்ம என்னதான் குட் ஃப்ரைடே அன்னைக்கு வந்து ஆண்டவரை தேடினாலும், என்னதான் தேவனிடத்தில் நம்ம விண்ணப்பங்களை வைத்தாலும், அவருக்கு அது தெரியும். அவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. நம் கிரியைகளின் பலனைத்தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்ம கிரியை எப்படி இருக்கணும்? ஃப்ரூட் கொடுக்கறதா இருக்கணும். அதாவது மற்றவங்களுக்கு நன்மை செய்வதாக இருக்கணும். இன்று நம்மை நாம் தாழ்த்துவோமா? நம்மை மாற்றிக்கொள்வோமா? மற்றவர்களுக்கு நன்மை செய்கின்ற எண்ணத்தை எனக்கு தாங்கப்பா என்று தேவனிடத்தில் ஜெபிப்போமா? நன்மை செய்து நம்ம வாழ வேண்டும். அதுதான் தேவனுக்கு பிரியம். நம் உள்ளின் திரியங்களை சோதித்து பார்க்கிறவர். ஒருத்தவங்க இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இது வச்சாங்க, போட்டி வச்சாங்க, வசன போட்டி. அப்போ அந்த அவங்க நல்லா இருக்கிறவங்க தான், அதாவது நல்ல ஒரு தலைவியாக இருந்து வாலண்டியர் ஊழியம்லாம் பண்ணுறவங்க தான். அப்போது அவங்க பிள்ளைக்கு அந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடைக்கல, இன்னொரு பிள்ளை ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிருச்சுன்னா உங்கள் உள்ள எப்படி இருக்கணும்? சந்தோஷப்படணும். யார் வாங்கினா என்ன? அவங்களும் உங்கள் பிள்ளை தானே. உங்கள் விசுவாசியோட பிள்ளை உங்களை மாதிரி அவங்களும் ஊழியம் செய்கிறவங்க பிள்ளை தானேப்பா. ஆனால் உங்கள் உள்ளத்தில் வேதனைப்பட்டீங்கன்னா அதுதான் சொல்கிறது ஃப்ரூட் இல்லாத ஒரு வாழ்க்கை. உங்கள் உள்ளிந்திரியங்களை தேவன் அறிந்திருக்கிறார். நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. நம்மளுடைய உள்ளிந்திரியத்துடைய எண்ணங்களினால் பாதிக்கப்பட போகிறது நம்ம பிள்ளைங்க. வேண்டாம். மற்ற பிள்ளைங்க ஜெயிச்சாங்கன்னா நம்ம கைத்தட்டணும், சந்தோஷப்படணும். ஏன்? ஆண்டவர் வசனத்தை சொல்லி தானே ஜெயிக்கிறான். அதில் என்ன உனக்கு பொறாம? நம் கிரியைகள் எப்படி இருக்கிறது? தேவன் ஆராய்ந்து அறிகிறார். இன்றைக்கு நம்மை மாற்றிக்கொள்வோமா? அடுத்தவங்க ஊழியம் பண்ணி அவங்கள நல்லவங்கன்னு சொல்லிட்டா இவங்களுக்கு பொறாம இல்லை பிரியமானவர்களே. அது கனி இல்லாத ஒரு வாழ்க்கை. அடுத்தவங்களை கொஞ்சம் கனப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன், உடனே இவங்களுக்கு ஒரு பொறாம. ஐயோ என்ன நல்லவன் சொல்லலையே, அவங்கள சொல்லிட்டாங்களே. இது எல்லாமே கனி இல்லாத ஒரு வாழ்க்கை. நம் கிரியைகளின் பலன் கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கையை வாழும்போது கர்த்தர் அத்தி மரத்தை பார்த்து சபித்தார். வேண்டாம் பிரியமானவர்களே. அவர் நம் சந்ததியை பார்த்து ஆசீர்வதிக்கும்படியா, இன்றைக்கு நம் கிரியைகள் பலன் கொடுக்கும்படியா இருக்கும்படியா நம்மை நாம் தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் தாமே நிச்சயமாக நம் வழிகளையும் நம் கிரியைகளையும் ஆராய்ந்து அறிந்து இனி தேவையில்லாத வழிகள் போகாதபடிக்கு, தேவையில்லாத அதாவது கனி கொடுக்கும்படியான கிரியைகள் செய்யாதபடிக்கு நம் கிரியைகளையும் வழிகளையும் நாம் மாற்றிக்கொண்டு தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ இந்த தவ காலத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக. காட் பிளஸ்.